ஏப்பா, எல்லா கோட்டையும் அழிங்க. முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வெற்றிமாறன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற சூரி. என்னதான் நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். விஜய் சேதுபதி மற்றும் சூரியோட நடிப்பில் வெளியான விடுதலை படத்தோட வெற்றியை தொடர்ந்து அதோட இரண்டாம் பாகம் உருவாகி வந்துச்சு. விரைவில் அந்த படத்தோட படப்பிடிப்புகள் எல்லாம் முடிஞ்சு சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா அங்கதான் நடந்துச்சு ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் விடுதலை பார்ட் 1. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூரி ஹீரோவா நடிச்சிருந்தாரு. விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல்ல தான் நடிச்சிருந்தாரு. அதுவும் குறிப்பா விஜய் சேதுபதி வர நேரமே கொஞ்ச நேரம் தான். சூரி தான் படம் முழுக்க இருப்பாரு. படம் நல்ல வரவேற்பை பெற்றதுனால அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை இன்னும் நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் பிளான் பண்ணியிருக்காராம். இந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜா தான் மியூசிக் பண்றாரு. சமீபத்துல வெற்றிமாறன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கிறதா சொன்னாரு. இதனால படப்பிடிப்பு ஜனவரி மாதத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரங்கள்லாம் தகவல்லாம் வெளியானுச்சு. ஆனா தற்போது அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்குதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை இரண்டாம் பாகத்துல சூரியை விட விஜய் சேதுபதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குதான். அவருக்காக 3 பிரம்மாண்ட சண்டை காட்சிகள் இதெல்லாம் சேர்த்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதிக்கு ஜோடியா மஞ்சு வாரியர் தான் இந்த படத்துல நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய வேடத்துல இந்த படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல புதிய புதிய கேரக்டர்லாம் நிறைய வர்றதுனால படத்துல நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குதான். இதனால படப்பிடிப்பு இன்னும் 30 நாட்கள் போகும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியை ரொம்ப இளமையா இந்த படத்துல காமிக்கணும், சின்ன வயசு விஜய் சேதுபதியை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஏஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்களாம். நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கிறதுனால படத்தோட ரிலீஸ் பாத்தீங்கன்னா மேலும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சூர்யாவுக்கு வாடிவாசல் இப்போதைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரு ஏற்கனவே கமிட் ஆனா அந்த பாலிவுட் படத்தில் நடிக்கிறதுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். ஆனா வாடிவாசல் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாமங்கிறது டவுட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.